ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடல்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மேஜிக் பீட் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சும்மா போட் நெக் மாதிரி வரைஞ்சி அதில் வந்து 2 லைன் சரி போட்டிருக்கேன். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் சரி போட்டிருக்குறோம் இல்லையா, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். 1 2 3 அந்த மாதிரி 3 போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு 2 பீடு, சரிங்களா? எந்த பீடாக இருந்தாலும், ரவுண்ட் பீட், சுகர் பீடு எதாக இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 பீடு, ரவுண்ட் பீடாக இருந்தால் நீங்கள் 1 தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் அண்ட் 2 and 3, சரிங்களா? இந்த மாதிரி 3 ஸ்டிச் செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அகைன் ஒரு 2 பீடு, 2 சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறது தான் வந்து மேஜிக் பீட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் போடுறீங்களா, 1 2 and 3 நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம 2 இல்லைன்னா 3 அதுக்கு மேலே தான் போடணும், சரிங்களா? 1 போட்டு பீட் ஸ்டிச் பண்ணால் வந்து கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அது அழகாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம 2 செயின் ஸ்டிச், அப்படி இல்லைன்னா 3 செயின் ஸ்டிச், இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே உங்களுக்கு போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது நான் இந்த மாதிரி ஒரு பீட் வச்சு இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தொங்குற டைப்பில் வந்து ஒரு பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். திருப்பி பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதில் ஏதாவது ஒரு செயின், சரி, அதுலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து, நான் இதுக்கு வந்து ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? நீங்கள் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் 2 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி திருப்பி மறுபடியும் 3 செயின் ஸ்டிச். ஸோ இந்த பீடு பாருங்கள், கரெக்டாக நம்ம இந்த லைன் போட்டிருக்குறோம் இல்லையா, ஃபஸ்ட் லைன் போட்டதுக்கும் 2 பீடுக்கு இடையில தான் வந்து அந்த சைடு இருக்கிற, அதாவது 2வது லைன் பீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கிற அந்த பீடுக்கு நேராக வந்து வரக்கூடாது. அந்த இடையில தான், இந்த ஃபஸ்ட்டு பீடு அண்ட் செகண்ட் பீட், இது 2க்கும் இடையில அந்த பீட் வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் மறுபடியும் இன்னொரு அந்த தொங்குற டைப் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே ஆப்போசிட் 2 லைன் இருக்கு இல்லையா, அந்த 2 லைனையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அந்த 2 லைன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டர் லைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சென்டர் லைன் வந்து பாருங்கள், அதே மாதிரி தான் நான் வேறு சரி த்ரெட், அதாவது கலர் சரி த்ரெட் எடுத்திருக்கு. இது வந்து ரெட் கலரு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து 3
3 செயின் ஸ்டிச் போட்டு நான் இதில் வந்து ரவுண்ட் பீடு யூஸ் பண்ணுறேன். அதாவது நம்பர் 2 சரிங்களா, அது நம்பர் 2 ரவுண்ட் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். அது ஒன்று தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ரவுண்ட் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு அதாவது பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரிலனா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ரவுண்ட் பீட்னா ஒன்று தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும் நம்ம. சுகர் பீடை நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடாக வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட கன்வீனியன்ட் பொறுத்து தான். இங்கேயும் கீழேயும் அதே மாதிரி தொங்குற டைப்பில் ஒரு பீடு வச்சு அதையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கே மேலே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக இந்த செயின் ஸ்டிச்சிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. தனியாக கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம போட்டதுக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், மேஜிக் பீட்ஸ் ஸ்டிச் வச்சு ஒரு அழகான பேக் நெக் டிசைன் இல்லைன்னா சுடிதார் டிசைன் நம்ம எதுக்கு வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டுமே ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக க்யூட்டாக இருக்கும் ப்ளவுஸு சரிங்களா. ஸோ இப்போ இந்த நெக் இருக்கு இல்லையா, அந்த நெக்லேயும் நம்ம வந்து மேலே பாருங்கள், இந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கு இடையிலையும் நம்ம ஸ்டிச் போட்டு பாருங்கள். ஒவ்வொரு சுகர் பீட் வச்சு இதில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி அதாவது 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு அந்த செயின் ஸ்டிச் மேலே வந்து நம்ம இந்த மாதிரி மேஜிக் பீட் ஸ்டிச் லைன் கொடுத்தோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக ஒரு அதாவது செயின் ஸ்டிச் அண்ட் கொஞ்சம் பீட்ஸ் வச்சு நம்ம பேக் நெக் டிசைனோ இல்லை ஒரு சுடிதார் டிசைன் அந்த மாதிரி எது வேணாலும் நம்மளால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ்ஃபுல்லாக வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.